இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். விஜயோட அரசியல் இல்லையா, விஜயோட அரசியல் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் 21 or 22 கரெக்டா டேட்டு தெரியல, அவர் வந்து பிளாகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு. அவர் இன்னும் அவரோட மாநாடு எங்க நடக்க போகுது? சேலத்துல தான் எல்லாருமே ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் சேலத்துல இடம் இல்லை அப்படின்ட்டாங்க, அப்புறம் திருச்சி. ஸோ எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இடம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. 10 லட்சம் வரைக்கும் இல்லைனாலும் ஒரு 5 லட்சம் பேர் வந்து கூடுறாங்க அப்படின்னா வந்து சிட்டியை ஸ்தம்பிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடமும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து கவர்மெண்ட்டை வந்து அவருக்கு வந்து இடம் கொடுக்காம முடக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருது. கோட்டு படம் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி பாக்குறீங்க விஜயோட அரசியல்? விஜய் வந்து வெற்றி முன்னணி கழகமா? எப்படி எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு விஜயோட அரசியல்? அதான் விஜயோட மாநாடு, அதுதான் வந்து அவரு முதல்ல அந்த கொடி அறிவிக்க போறாரு, அதுக்கப்புறம் அவரோட கொள்கைகளை தெரிவிக்க போறாருன்றத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புதுசா அவர் வந்து திமுகக்கு எதிர்ப்பா சில வேலைகளை பண்ணிட்டாரு கிரவுண்ட்ல. உங்களுக்கு புரியுதா? சோ வந்து அவரு வந்து அந்த திராவிடத்துக்கு எதிராக தமிழ் அப்படிங்கிற பேர்ல கட்சி தமிழக வெற்றி கழகம். ஆமா, தமிழக வெற்றி கழகம்னு கட்சி பேரை வச்சதாகட்டும், அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு மைக் சின்னத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்ததாகட்டும், இந்த மாதிரி திமுகவை வந்து லைட்டா சீண்டி பாக்குற வேலைகளை வந்து செஞ்சுட்டாரு. அதனால அவரு வந்து பொதுவா ஒரு அவங்க கவர்மெண்ட் நினைச்சா இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகருக்கு வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஈஸியா கொடுத்துடலாம், செல்வாக்கு வந்து இருந்தா கொடுத்துடலாம். ஆனா அது இப்ப வந்து எல்லாமே ரூல்ஸ் படி நடக்கும் அவருக்கு. அவ்வளவுதான். நீங்க வந்து சட்டத்தை மீறி எல்லாம் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையுமே அலைய விடுறது வந்து கவர்மெண்ட்ல அலைய விடணும்னு நினைச்சா நீங்க இந்தியன் படத்துல காமிக்கிற மாதிரி தானே. நீங்க இப்படியே அந்த கமல்ஹாசன் கேட்பாருல்ல, இந்த இப்படியே மேல போய் லைன்ல அப்படியே நின்னுன்னா ஒரு 3 மணி வரைக்கும் வாங்கிட்டு மூடிடுவாங்க, லாஸ் ஆஃப் பேர் தானே வந்தீங்க அப்படின்னு கேட்பாருல்ல. அதுக்கு பதிலா வந்து அந்த புரோக்கர் ஏஜென்ட் அது மாதிரி அவங்க சட்டப்படி போக விடுவாங்க அவரை. அதுக்குண்டான சட்டப்படி போக விடுவாங்க, அலகடிப்பாங்க, எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஏன்னா வந்து கேட்டா சட்டம் அப்படிதானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுல வந்து யாருக்குமே வந்து பாரபட்சம் பார்க்காம தான் நம்ம பண்றோம், இதெல்லாம் வந்து ரூல் படி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வரணும். ஏன்னா டிஎம்கேக்கு வந்து இதுல வந்து பொலிட்டிக்கலாவும் அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நீங்க இந்த மாதிரி விஜய சீண்டி வந்தாருன்னா அவரும் திருப்பி வந்து திமுகக்கு எதிரான ஓட்டுகளை தான் பிரிப்பாரு. நீங்க இதுல அவருக்கு எந்த பக்கமும் அவருக்கு வந்து ஆக்சுவலா தனியா நின்று அவர் ப்ரூவ் பண்ணி வர்ற அளவுக்கு அவருக்கு பொறுமை இருக்கான்னு நமக்கு தெரியாது. நமக்கு அதுதான் அந்த பொறுமையை தான் இப்ப சோதிக்கிறாங்க. ஏன்னா வந்து அரசியல்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சினிமால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாய் வித் சில்வர் ஸ்பூன் தானே ஃபர்ஸ்ட்ல இருந்தே. அவரு கஷ்டப்பட்டு வந்தாலுமே பாய் வித் சில்வர் ஸ்பூன் தான். ஸோ அதை தாண்டி அரசியல்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து அது உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வளைஞ்சிட்டாங்க இல்லையா? நம்ம விஜயகாந்தா இருக்கட்டும், லேட்டஸ்டா கமல்ஹாசனா இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், எல்லாம் வந்து மெகா ஸ்டாரு எல்லாருமே வந்து ஒரு ஒரு நிலைமைக்கு மேல அப்படியே வளைஞ்சிட்டாங்கல்ல, முடியல இல்லையா? ஸோ அவரையும் வளைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் வந்து இனிமேல் வர அரசியல் விஜயை தாண்டி எதுவுமே நிகழாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி அதிமுக பத்தி பேசணும். அதிமுகக்கே இப்ப விஜய் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா விஜய்க்கு வலை வீசுவார். எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் உள்ள வராருன்னு தெரிஞ்சதுன்னா அவருக்கு வந்து இப்ப திமுகக்கு எதிராக எந்தெந்த கட்சிகளை வந்து அரவணைக்க முடியுமோ அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் செயல்படுவார். இப்ப நீங்க அங்கங்க ஒரு அரசியல் புரசலா ஒரு குரல் கேட்குதுனாலே அதுல எடப்பாடியோட கரல்கள் நீளாம இல்ல. நீங்க திமுக கூட்டணியிலே அங்கங்க சின்ன ஒரு இந்த பிஜிலி வெடி மாதிரி அங்கங்க வெடிக்குது இல்ல, சில கருத்துக்கள் அங்கங்க போட்டு விடுறாங்கல்ல, அந்த கருத்துக்கள் எல்லாம் அந்த கருத்துக்களுக்கு பின்னாடி எடப்பாடி அவர்களோட கைகள் இருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? சோ அது வந்து அது வந்து ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறது. இந்த மாதிரி திமுக கட்சி உடையிற நிலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறது தான் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவரின் வியூகமா இருக்கும். அதுதான் எடப்பாடி அவர்களும் பண்றாரு. அதை பண்ணிக்கிட்டே பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணுவாருன்னா, இங்க நீங்க அரித்மெட்டிக்கா முதல்ல ஓட்டு நாங்க இவ்வளவு இருக்கோம், இவ்வளவு கட்சி இவ்வளவு ஓட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடணும். அதை சேர்த்துட்டு அதுக்கு மேலதான் உங்களுக்கு பின்பம் வந்து உங்களுக்கு உபயோகப்படும். இந்த இடத்துல விஜயை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வந்து நிச்சயமா அதிமுக பக்கம் வரவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுல விஜய் தான் முடிவு எடுக்கணும். அவரு வந்து என்னன்னா
ஒரு லீடர்ஷிப்பை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் இல்லாம ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் அவர் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லியிருக்காரு. ஆமா. அதெல்லாம் சொல்லிட்டு அதிமுக பக்கம் போய் நின்னாங்கன்னா வந்து நாம் தமிழர்ல சீமான் அவர்களோட தம்பிகள்லாம் சும்மா விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து அதை வந்து மக்கள் மன்றத்துல வச்சு கிளிகளையும் கிழிப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னீங்களே அப்படின்ற வெளிச்சம் போட்டு காமிப்பாங்க. திமுகலயே அந்த மாதிரிதான் ஒரு நடிகர் இப்படி சொன்னாரு. இப்ப எங்க போய் நிக்கிறாரு பாருங்க. அவங்க வந்து கொடுக்கலையா, அது கொடுக்குறாங்க, எது கொடுக்குறாங்கன்னு லாவணி கச்சேரி போட்டு கிளி கிழிச்சிருவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் அந்த விமர்சனத்துல. ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலா பாலிடிக்ஸ் இருக்கும். நம்ம அதை பாக்குறோம். எடப்பாடி அவர்களுக்கு ஒரு ஸ்டைலு, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஸ்டைலு. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஃபோர் ரன்னரா ஒரு பிளேயரை வச்சிருக்காரு. அதாவது ஆனந்த்ன்றவரை வந்து வச்சிருக்காரு. ஆமா. இவர் வந்து ஒரு 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 கிங் மேக்கர்ன்ற ஒரு பொசிஷன்ல இருந்துகிட்டு இந்த கிரவுண்ட்ல இருக்கிற ஆட்களை வச்சுதான் வேலை வாங்குறாரு. அவரா இறங்கி வந்து ஒரு போராட்டமோ, இப்ப ராகுல் காந்தி எல்லாம் இறங்கி ரோட்ல நடக்கிறாருல, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு அண்ணாமலை பண்ற மாதிரியோ, ராகுல் காந்தி பண்ண மாதிரியோ ரோட்டுக்கு இன்னும் வரல. விஜய் வரல. உங்களுக்கு புரியுதா? சோ அந்த மாதிரி இறங்கி வந்து வராமையா போயிடும். அதாவது வந்து காய்கறி முத்தனா தெருவுக்கு வந்துதானே ஆகணும். அதே மாதிரி இப்போ வந்து படத்தெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு பெரிய நடைப்பயணம் வந்து பேக்ரவுண்ட்ல செட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்களும் நிலவுது. ஆமா. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு அரசியல்வாதிகளை நீ இதை பண்ணணும், அதை பண்ணணும் டிமாண்ட் பண்றதுக்குலாம் நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவரு நினைக்கிறத அவர் பண்ணுவாரு. அதாவது இப்ப நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வியூகம் உண்டோ அதை நான் வகுப்பேன். அவ்வளவுதான். அவரு கேரவன்ல வந்து இப்ப ஜெயலலிதா அவர்கள் கேரவன்ல ஹெலிகாப்டர்லாம் தான் வருவாங்க. ஆனா வந்து ஜெயிச்சாங்கல்ல. அதே மாதிரி இப்ப இவரும் கேரவன்லயே தான் போய் நான் ஓட்டு கேட்பேன் அப்படின்னு அப்படியும் கேட்கலாம். அதெல்லாம் நம்ம தவறு சொல்ல முடியாது. அதாவது அவங்களோட இப்போ விஜய ஜெயில பிடிச்சு போட்டா வந்து நம்ம இந்த மாதிரி யூடியூப்ல உட்கார்ந்து பேசுறவங்களா போய் அவரை வெளியெடுக்க போறாங்க. இல்ல. அவர் சொந்த காசு செலவழிச்சுதான் அவர் வந்து அவருக்கு மாட்டிக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியே வரணும். பேசுறவங்க 1000 பேசுவாங்க, விமர்சனம் பண்றவங்க 1000 பேசுவாங்க. சோ அவங்க அவங்களுக்குள்ளான கன்வீனியன்ட் பாலிடிக்ஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. புரியுதா? சோ வந்து அவர் மாநாட்டுல வந்து பேசட்டும். முதல்ல அவரு மொத்தமா 234 போட போறாரா, இல்ல என்ன வியூகத்தை நம்ம பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னா கூட்டணி கணக்கு ஓபன் பண்ணி வைக்கிறாருன்னு அர்த்தம். இல்ல நிக்க போறோம், மொத்தமா நிக்க போறோம், எல்லாரும் இறங்கி வேலை பாருங்க, வர்றதை பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரு அப்படின்னா அவர் வந்து திமுகவோட ஹீட்டை எதிர்கொள்ளணும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு. திமுகவை வந்து விதையால வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க நம்புறீங்களா? ஒருவேளை அதிமுக பிளஸ் விஜய் வந்து சேர்ந்து வராங்க அப்படின்னா திமுக பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் விசிகாவோட பலத்தை வந்து அதிமுக தடுத்து நிறுத்திட முடியும், அதிமுக பிளஸ் விஜய் நிறுத்திட முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்துக்கள் இல்ல. அதுக்கு அவங்க 2 பேரும் மட்டும் நடந்து வாய்ப்பு பண்ண முடியாது. ஏன்னா பிஜேபி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க. பாமக பிளஸ் தேமுதிகவை இழுக்கிறவுடைய நிலைமையில தான் இப்போ இருக்காங்க. ஏன்னா வந்து பட்ஜெட்டுக்கு ஆதரவா வந்து தேமுதிக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால என்டிஏ ஏன்னா அவங்க விருதுநகர்ல பாக்குறாங்கல்ல. நீங்க என்டிஏ பக்கம் கூட்டணி இருந்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் அவர்கள் அவங்க ஒரு 15% வாட்டு வாங்கிட்டாங்க. அவங்களோட வாக்கு இவர் விஜய் பிரபாகரனுக்கு வந்துருன்னா கன்ஃபார்ம் விக்டரி. கன்ஃபர்ம்டு விக்டரின்னு கிடையாது. இப்பவுமே கன்ஃபர்ம்டு விக்டரி தான் அது. அதை வந்து நிலைநிறுத்தி இருக்கலாம். ஒருவேளை வந்து பிஜேபி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமா விஜய் 4000 ஓட்டு தானே. அந்த 4000 ஓட்டு கடைசி நேரத்துல வந்து கலெக்டர் மூலமா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசப்படுது. பட் இருந்தாலும் அப்போ அப்படின்னா வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஏடிஎம்கே பிளஸ் விஜய் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அகெயின்ஸ்ட் திமுக அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஆமா. அவங்க 2 பேரும் மட்டும் நின்னா வந்து வேலைக்கு ஆகாது. அந்த கூட்டணியோட கெமிஸ்ட்ரி அடிக்கிறதுக்கு மத்த 2 பிளேஸ் இருக்காங்க. அண்ணாமலை இறங்கி அடிப்பாரு. ஒண்ணு. அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து விளாசுவாரு. விஜய விளாசுவாரு, அதிமுகவை விளாசுவாரு. இந்த மாதிரி அவங்க கூட்டணி வந்து ஜெல் ஆகாது. நிறைய பேசிட்டாங்க. விஜய் ஒருவேளை சீமான் இந்த கூட்டணியில ஜாயின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? அப்படின்னா யார முன்னிறுத்த போறாங்க முதலமைச்சரா? அதுதானே முக்கியம். நீங்க அதுல யாரு காம்ப்ரமைஸ் பண்ணி வர போறாங்கன்றது இருக்குல்ல. இப்போ எடப்பாடி அவர்கள் எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணி ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தங்க இல்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அதிமுக பிளஸ் விஜய் பிளஸ் சீமான் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்க? அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்து விக்கிரவாண்டி ரிசல்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா அமைஞ்சிருச்சுல்ல. அதனால சீமான் அந்த முடிவை எடுப்பாராங்கிறது கேள்விக்குறிதான். அதுக்குண்டான நிலைமை வந்து வரணும். நீங்க இந்த கூட்டணி வந்து நீங்க எப்போ பேசினா கரெக்டா இருக்கும்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, இப்ப எப்படி அன்பாப்புலர் ஆகுது டே பை டே டிஎம்கே கவர்மெண்ட் நம்ம பாக்கணும். மக்களோட வெறுப்புணர்வு வந்து அந்த எலெக்ஷனை ஒட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாக்கணும். அது ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா நீங்க
திமுக கூட்டணி கட்சிகளே கொஞ்சம் ஆட்டம் காணும். விசிக முதல்ல. காங்கிரஸ் ம். பத்தி எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து சென்ட்ரல்ல திமுக தேவைங்கிறதுனால காங்கிரஸ் வந்து வர்றது வந்து பெரிய முயல் கொம்பு தான். ஆனா ம். அன்பாப்புலர் ஆயிருச்சு டிஎம்கே அப்படின்னு இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குதுல்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்து வந்து அன்பாப்புலர் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்க ம். அத கேப்பிட்டலைஸ் பண்றதுக்கு வந்து அந்த இஷ்யூவ பயன்படுத்தி வந்து ஒண்ணா சேரலாம். அப்ப கூட என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, சீட்டு பங்கீடு. நீங்க ம். யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு, இல்ல வந்து நம்ம ஜெயிச்சுட்டு பாத்துக்கலாம். அந்த மாதிரி எந்த அரேஞ்ச்மென்ட்க்குள்ள போறாங்கன்னு பார்க்கணும். ஆனா அதுல வந்து எடப்பாடி அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி வந்தாகணும் கீழ. நீங்க ஆமா. நிச்சயமா. பாஜக கூடயே காம்ப்ரமைஸ் பண்ணி வரமாட்றாரு அவரு. அவரு வந்து நீங்க எப்படி வந்து இந்த கூட்டணி கட்சி இந்த இப்ப சீமான் அவர்களையோ, இல்ல விஜய் அவர்களையோ வாங்க நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் யார் தலைவர்ன்னு பாத்துக்கலாம்ன்னு எப்படி எடப்பாடி அவர்கள் இறங்கி போவாரு? இல்ல அதாவது அவரு அவரு மாஸ்டர் நெகோஷியேட்டரா இருக்கிறாரு. எடப்பாடியார். ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி அ பிஜேபியோட கூட காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிய வந்து எப்படி உட்கார வச்சாரு போன எலக்ஷன்லயே. அப்பா! அதுக்கெல்லாம் வந்து ஒரு தனி திறமையே வேணும். அத உட்காந்து பேசி அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கு 10.5% குடுத்து, அதுக்கப்புறம் அத வந்து லாஸ்ட் நாள்ல கொண்டு வந்து நல்ல எக்ஸலென்ட்டா நெகோஷியேட் பண்ணாரு. அதே நெகோஷியேஷன் ஸ்கில்ஸோட இன்னைக்கு விஜயோடையும், இல்ல சீமானோடையும் அ ஒரு 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 காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார வச்சு பேசிட்டாரு அப்படின்னுனா, ஒருவேளை ஜஸ்ட் இன் கேஸ் அப்படி ஒரு ஒரு கூட்டணி அமையுது. தேமுதிகவும் இந்த சைடுல இருக்கிறாங்க. இப்ப விஜய் வந்தவுடனே தேமுதிகவும் இந்த சைடுல இருந்தான்னா, ஒரு ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பா அமையுது இல்லையா? அது திமுகவுக்கு ஒரு நிச்சயமா ஒரு அச்சுறுத்தலா வந்து மாறுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? தேமுதிக பிளஸ் விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் அதிமுக. சீமான். ஆமா. சீமான் அவர்கள் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் சந்தேகம் தான். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து அவ்வளவு எளிதில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த கூட்டணிக்குள்ள போவாருங்கிறது எனக்கு அவர் வாயிலிருந்து வெளிய வர வரைக்கும் நான் அத பேச விரும்பல. சரி, ஆனா ஓகே. இந்த 3 பேரும் ப்ராபபிலிட்டி இருக்கு. யாரு இவங்க ம். தேமுதிக ஆல்ரெடி கூட்டணியில இருக்காங்க. விஜய் வந்து இணையறதுக்கு வாய்ப்பு நீங்க சொன்ன மாதிரி அ அ இருக்கலாம். வாய்ப்பு இருந்தா. ஏன்னா என்ன விஜய் இன்னும் சொல்லலைல்ல. அதெல்லாம் 2க்கும் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இவரு தான் இப்ப சரி. தெளிவா சொல்லிட்டாரு. இப்போதைக்கு வந்து சீமான் சொன்ன ஸ்டாண்டு கூட்டணி இல்லன்னு தான். யார் கூடயும் கூட்டணி ஆமா. இல்லங்கிற ஸ்டாண்ட் தான் இப்போதைக்கு. அவங்க சொன்னத வச்சு தான் நம்ம பேச முடியும். விஜய் ம். அவர்களுக்கு வந்து அவர் எதுவும் சொல்லாதனால 2 வாய்ப்பும் இருக்குன்னு வச்சு பேசலாம். இந்த வாய்ப்பு இருந்தது அப்டின்னா, அது ஒரு ஃபார்மிடபிள் அ அலையன்ஸா இருக்கும். கண்டிப்பாக ஃபார்மிடபிள் வந்து அலையன்ஸா இருக்கும். ஆமா. ம். நெறைய தொகுதிகள்ல வந்து அவங்களால அ போட்டி குடுக்க முடியும். கணிசமா போட்டி குடுக்க முடியும். ஏன்னா விஜய் அவர்களோட என்ன சொல்றது? அந்த பிரச்சார செல்வாக்கு இருக்குல்ல. அந்த ம். மக்கள ஈர்க்கிற விதம். எல்லா இடத்துலயும் கூட்டத்த கூட்டலாம். கூட்டத்த கூட்டும்போது எதற்காக திமுகவ தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற மெசேஜ வந்து அந்த கூட்டத்துல வந்து ஈஸியா பாஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும். அது மாரி ஈர்ப்பு சக்தி ஏன்னா அந்த பக்கம் கமலஹாசன் இருக்காரு. அதே மாரி இவரு கமலஹாசனோட 5 மடங்கு கூட்டம் விஜய்க்கு கூடும். நிச்சயமா 100 யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து விஜய் பக்கத்துல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ம். அதனால தான் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்டின்னா, விஜய் உள்ள வந்துட்டாருன்னா, சீமானும் இந்த பக்கம் வந்து இந்த வாட்டி வந்து திமுகவ தோற்கடிக்க ஒரு 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 சான்ஸ்ன்னு சொல்லி இந்த பக்கம் வருவாரோ! லாஸ்ட் மினிட்ல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களோ! அப்டின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் மனசுக்குள்ள இருக்கு. எவ்வளவு நாள் தான் இப்படியே தனியாவே போட்டி போட்டுட்டே இருக்க முடியும்? இல்ல அப்டின்ற ஒரு நான் பிரச்சனை இருக்கு இல்லையா? நீங்க சொல்றத வந்து நான் என்னன்னு பார்க்கிறேன்னா, இந்த கருத்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இடையே இருக்கு. அதாவது ம். அதிமுக கூட வந்து ஒரு கணிசமான ஒரு அவங்க என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 பிளஸ் சீட்ஸ் ம். 8% வச்சிருக்காருல்ல. 8% வச்சிருந்தாருன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 பிளஸ் 50 நெருக்கி அந்த மாரி சீட்ஸ வாங்கிட்டு நம்ம முதல்ல எம்எல்ஏவா உள்ள போவோம். அதுக்கப்புறம் கட்சிய வளர்த்து இப்ப திருமாவளவன் மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வரலாம். ம். அப்படிங்கிற மாதிரி இவங்க போறாங்க. அப்படி அப்படி போறதுக்கு வந்து அன்காம்ப்ரமைசிங்கா இருக்கும் இல்லையா? நீங்க அதுல வந்து என்ன ஒரு பியூட்டி அப்டின்னா, இப்ப வந்து அவங்களால நெகோஷியேட் பண்ண முடியும். அதாவது வந்து ஆட்சியிலயும் பங்கு அப்டின்ற மாரி. இதுவரைக்கும் கலைஞரா இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ஸ்டாலினா இருக்கட்டும். அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு கூட்டாட்சின்னு தான் சொல்றேனே தவிர, கூட்டணி ஆட்சியா இல்ல. அவங்களுக்கு வந்து என்னைக்கா இருந்தாலும் அமைச்சரவையில வந்து என்னைக்குமே பங்கு குடுத்ததே கிடையாது. இல்லையா? ஆனால் தேர் இஸ் யுனிக் சான்ஸ் ரைட் நவ். நிச்சயமா. ஏன்னா அதிமுகவும் வந்து வலுவிழந்து இருக்கிற இந்த காலத்துல, ஆட்சியிலயும் பங்கு அப்படின்னு கேட்டு உள்ள வரலாம் இல்லையா? அது ஒரு சான்ஸ் இல்லையா? அமைச்சர் ஆகறதுக்கு அ வந்து எல்லாருக்குமே ஒரு சான்ஸ். விஜய் கட்சியா இருக்கட்டும், இல்ல சீமான் கட்சியா இருக்கட்டும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வில் நெவர் கம் இட்செல்ஃப் இல்லையா? ஒரு நீங்க யூனிக் நீங்க சொல்லுங்க. திமுக கட்சி ஏன் வந்து நீங்க தோற்கணும்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி ஏன் தோற்கணும்னு நினைக்கிறதுக்கு வலுவான ஏதாவது காரணங்கள் இருக்கா இப்போதைக்கு? வலுவான காரணங்கள்ன்றத விட என்ன அப்படின்னா வந்து சட்டம் ஒழுங்கு. அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ட்ரக்ஸ்.
அதுக்கப்புறம் வந்து டாக்ஸஸ் வந்து மக்கள் மேல வந்து ஜாஸ்தியா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமா நான் சொல்லல. மக்களோட நான் பேசும்போது, இதெல்லாம் ஒரு ரீசனா மக்கள் சொல்றாங்க. இது என்னோட கருத்து கிடையாது. திமுக வந்து கீழ விழணும், திமுக தோக்கணும்ன்றது கிடையாது. மக்களோட கருத்து இதுவா இருக்கு. மக்கள் வந்து ஒரு விரக்தியில இருக்காங்க. இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அத வந்து முறியடிக்கிறதுக்கு தான் தமிழ் புதல்வன், புதுமை பெண், இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி அமைச்சர்களோட ஊழல் பட்டியல் வந்து பெருத்துக்கிட்டே போயிட்டு இருக்கே! அவங்க ஒண்டி இப்படி சம்பாதிக்கிறாங்களேன்ற ஒரு மக்கள் கிட்ட அந்த ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கிறத நான் வந்து பார்க்கிறேன். இந்த வாட்டி போம்போது அது நல்ல தெட்ட தெளிவா தெரிஞ்சுது. இதே இதே வெறுப்புணர்ச்சி இப்ப நீங்க திமுக மேல என்ன வெறுப்புணர்ச்சி சொல்றீங்களோ, இதே தான் கடந்த முறை எடப்பாடி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது, அங்க இருக்கிற வேலுமணி மணி அவர்கள் மேல, ஹெல்த் விஜயபாஸ்கர் அவர்கள் மேல, எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் மேல, அங்க இருக்கிற எல்லா ஏன்னா ஸ்டாலின் அவர்களே கவர்னர் கிட்ட போய் செந்தில் பாலாஜி அவரு திமுக போட்ட கேஸ்ல தான் இப்ப அவர் உள்ள இருக்காரு. ஆமாமா. ம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க அவங்க வந்து அதிமுகல வந்து அவரு போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது பண்ண முறைகேடுக்கு தான் ஊழல். இன்னும் அவர் உள்ள இருக்காரு. ஆமா. சரியா? இதனால நீங்க திமுகவ மாத்திட்டு அதிமுக வந்தா, அ கா காட்சிகள் மாறுமே தவிர ஆட்சி மாறாது. ம். இல்ல அதான் வந்து கூட்டணி ஆட்சியா இருந்தா ஓரளவுக்கு ஒரு சான்ஸ் இல்ல அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. இது காட்சிகள் அதான் ஆட்சி மாறும், காட்சிகள் மாறவே மாறாது. இது அப்படியே தான் போயிட்டு இருக்குன்ற மாரி தான் பார்க்குறீங்க. ஆமா. நீங்க நீங்க எதுக்கு எல்லாரும் அடம் பிடிக்கிறீங்க? அதிமுக வந்தாகணும் அப்டின்னா, நீங்க இந்த இந்த கொடுமையெல்லாம் ஒழிஞ்சிரும் நீங்க எப்படி எப்படி நீங்க சொல்றீங்க? அதெல்லாம் நீங்க நீங்க இப்ப சீமான் அவர்களும், விஜய் அவர்களும் கொண்டு வர பாலிடிக்ஸே வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க அரசியல்ல இருந்து மாற்று அரசியல தானே அவங்க எடுத்து வைக்கிறாங்க. நீங்க எ பாஜக அவர்கள் இப்போ இவரு நம்ம அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் சொல்ற பாலிடிக்ஸே வந்து நீங்க இந்த இருக்கிற கட்சிகள் கழகங்கள் இல்லாம வந்து இந்த இந்த முறைகேடுகள் இல்லாத ஆட்சிகள் தானே பேசுறாங்க. இவங்க எப்படி நீங்க அதிமுக கூட வச்சா நீங்க அதிமுக ஜெல் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அதிமுகவே திருப்பி கூட்டணியில வந்து ஆட்சிய பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. யாருக்குங்க அதனால லாபம்? மக்களுக்கு என்ன லாபம்? இதே ஆட்சி தான் கள்ளச்சாராயம் அதிமுக ஆட்சியில வந்து வித்தவன் தானே அதே அதே ஆள் தானே இப்பவும் வித்திருக்கான். சரி, ஓகே. ம். உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இப்ப வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுகல இருந்தாலும் ஊழல் பண்ணுவாரு, திமுகல இருந்தாலும் ஊழல் பண்ணுவாரு. சரி. அவங்களுக்கு என்ன பார்ட்டி ஃபண்ட் அதிமுகவுக்கும் போகும், திமுகவுக்கும் போகும். உங்களுக்கு அது வந்து அது பார்ட்டி ஃபண்டோட இடத்துல போயிரும். இப்ப நீங்க எடப்பாடி அவர்களே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு குழுல இருந்தாரு. அவரு தான் அந்த பார்ட்டி ஃபண்டோட மொத்த இதையும் கலெக்ட் பண்ணி குடுக்குற ஒரு பொசிஷன்ல இருந்தாரு. அதனால தான் அவருக்கு முதலமைச்சர் பதவிக்கே வந்து உட்கார முடிஞ்சது சசிகலாவாலங்கிற ஒரு 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 பார்வை இருக்குல்ல. ம். சோ சரி. அந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி மணி மேக்கிங் ப்ராசஸ்ல தான் உள்ள வராங்க. திமுக, அதிமுக 2 பேருமே இந்த ஒரே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. இதுல நீங்க ரொம்ப நாளா காசு பார்த்துட்டீங்க. அடுத்த விடுங்க நாங்க கல்லா கட்டுறோங்கிற கணக்கு தான். ம். இதுக்கு எதுக்கு நீங்க சீமான் அவர்கள் மாரி மணிக்கணக்கா வந்து இந்த புரட்சி வசனங்கள்லாம் பேசணும்? ம். சரி, ஓகே. நீங்க ம். இதெல்லாம் பேசிட்டு கடைசியில இவங்க கூட போய் சேர்ந்து நீங்க இந்த திருப்பி எப்படி நீங்க மக்கள் மக்கள் மூஞ்சில போய் நீங்க எப்படி எடுப்பீங்க? நீங்க ஒரு வாட்டி "இலை மலர்ந்தால் மலரும்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே உங்கள வச்சு செஞ்சாங்க ஒரு ஒரு 4, 5 வருஷமா. ஆமா. ம். இன்னைய சரி. வரைக்கும் நீங்க எந்த ஒரு அ இப்ப பொது ஊடக டிபேட்லயோ நீங்க அந்த திமுகல இருந்து பேச வர சரவணன் ஆகட்டும், திமுகல இருந்து பேச வர எந்த ஆளாகட்டும், நீங்க சீமான் அவர்கள கார்னர் பண்ணணும், சீமான் அவர்கள ஒரு விஷயத்துல மடக்கணும், உங்க வாய மூடணும்னா என்ன விஷயத்த சொல்றாங்க? நீங்க ம். அதிமுக கூட நீங்க கூட்டணி வச்சவங்க தானங்க. நீங்க இலை மலர்ந்தால் ஈழமல்லுன்னு சொல்லவங்க. அப்படி ம். இன்னைய வரைக்கும் கேட்கறாங்கல்ல. நிச்சயமா. இததான் நீங்க இனிமே வாழ்க்கை ஃபுல்லா கேட்கணும். ஒரு வாட்டி கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னா, நீங்க இந்த புரட்சி வசனம் பேசுறதெல்லாம் நீங்க விட்டுற வேண்டியதுதான். உங்கள ஓகே. மக்கள் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு ராமதாஸ் அவர்களாவும், இன்னொரு திருமாவளவன் அவர்களாவும் பார்ப்பாங்க. அதுக்கு மேல ம். உங்களுக்கு வேற பெரிய ஒரு எதிர்காலம்லாம் இருக்காது நாம் தமிழர் கட்சிக்கு. ஸோ அதே மாரி தான் அது வந்து விஜய்க்கும் பொருந்தும் இல்லையா? அத வந்து நம்ம வந்து மறுக்கவும் முடியாது. ஸோ விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல, அப்போ வந்து விஜய்க்குன்னு ஒரு தனி அரசியல் கிடையாது. அது அதிமுகவோட சேர்ந்து கலந்த ஒரு அரசியல். அப்படின்ற மாரி அவரும் வந்து நிலைநிறுத்தப்படுவார். அப்போ வந்து அவரு வந்து சேர மாட்டார்ன்னு எடுத்துக்கிறதா, சேருவார்ன்னு எடுத்துக்கிறதா உங்க கருத்துக்கள் எப்படி? விஜய பொறுத்தவரைக்கும் அவர் வந்து இன்னும் அவருக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இனி கிடைக்கிறது எல்லாமே கெயின் தான். அவரு ஆரம்பத்திலேயே அதிமுக கூட கூட்டணி வச்சு அவருக்கு அவரோட சின்னத்துல அவருக்குன்னு ஒதுக்குற சின்னத்துல நெறைய வாக்குகள் வாங்கி காமிச்சுட்டாலே அவருக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான அரசியல் தான். அவருக்கு இங்க சரி. இருந்து குரோத் தான். அவரு இங்க அதிமுக என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது தான் அவருக்கு சேஃபஸ்ட் பெட். சேஃபஸ்ட் பெட். ஓகே. ஆமா. அப்படிதான் வந்து அவருக்கு அதுதான் வந்து பெஸ்ட் சாய்ஸ் இருக்கிறதுலயே. ஏன்னா வந்து அவர் தனியா நின்னாருன்னா, கமலஹாசன் அளவுக்கு தான் ஓட்டு வாங்க முடியும். எனக்கு அவர் மேல அபிமானம் இருக்கிற ஓட்டு விழும். ஒவ்வொரு தொகுதியிலயும் அவருக்கு நான் விஜய்க்கு போடப் போறேன் இந்த வாட்டின்னு ஃபேன்சியா போடுற ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஓட்டு வந்து கமலஹாசனுக்கு விழுந்த மாரி மொத்தமா வந்து தமிழ்நாடு ஃபுல்ஸா தனியா போட்டாருன்னா விழும். அதனால அவருக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அத வச்சு வேணா ஒரு எம்பி சீட் வேணா வாங்கலாம்.
இப்ப கடைசியா ராஜசபாக்கு போயிருக்காருல்ல, நம்ம விலை போயிருக்காருல்ல ம். அவரு ஆண்டவர். அப்ப சீமான் விலை போக மாட்டார். விஜய் வந்து அவரோட அரசியல் வந்து அதிமுகவோட இருந்துட்டு, அதுக்கப்புறம் அவரு வந்து அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத பார்க்கிறது தான் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அரசியல் அப்படின்ற மாரி நீங்க பார்க்குறீங்க. இல்லையா? அவரு அவரு வந்து ஒரு சேஃபஸ்ட் பெட் வந்து ஏடிஎம்கே தான். ஏன்னா வந்து சீமான் ஏடிஎம்கே அவர்கள் தான். ஆமா. சீமான் அவர்கள் கூட வந்து அவர் ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு மிஸ்ட்ரஸ்ட் வந்துட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அ விக்கிரவாண்டியில வந்து நடுநிலைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படியே விட்டுருக்கலாமே. ஆமா. ம். நீங்க விஜய் எதுக்கு இறங்கி நான் இந்த இடத்துல எனக்கு யாருக்குமே ஆதரவு இல்லன்னு எதுக்கு சொல்லணும் அந்த இடத்துல? அந்த ஆமா. இடத்துல கூட நீங்க ஆதரவு சீமான் இல்லன்னு சொன்னாரு. ஆனா வந்து மைக் சின்னத்தெல்லாம் காமிச்சாரு. சோ இல்ல தெரியல. நீங்க ம். யாருக்கும் ஆதரவு இல்ல. வெளிப்படையா வந்துர வேண்டியது தானே. நீங்க அந்த மாரி ஆமா. நீங்க மைக் ம். சின்னத்த போட்டு அந்த அளவுக்கு வந்துருச்சு வெளிய. எல்லாரும் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளிப்படையா விக்கிரவாண்டியிலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த ஒரு சினர்ஜிய நீங்க கிரவுண்ட்ல பில்டப் பண்ணி எடுத்திருக்கலாம். ஆனா நீங்க அதுக்கு அவர் முயற்சி பண்ணல. ஆனா ம். நீங்க சீமான் அவர்கள் வந்து விஜய எதிர்பார்க்கிறாரு. அது உறுதி. அவரு வந்து விஜய் வந்து இல்ல நீங்க வந்து அதிமுகவும் எதிர்பார்க்குறாங்க. சீமானும் எதிர்பார்க்குறாரு. அவரு எந்த பக்கம் சாயப் போறாரு? இல்ல தனியா நிக்க போறாரா? எல்லாமே வந்து ஒன்லி டைம் கேன் ஆன்சர் இல்லையா? ஸோ அதனால வந்து இப்போதைக்கு விஜயோட அரசியல் எந்த ஒரு கோட்பாட்டோட வரப்போறாரு? எந்த ஒரு எனர்ஜியோட வரப்போறாரு? எந்த ஒரு அரசியல் சிந்தனையோட வரப்போறாரு? இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். முதல்ல கொடிய வந்து ரிலீஸ் பண்றாரு. அப்புறம் கோர்ட் படம், அதுக்கப்புறம் இன்னொரு படம் 2 படம் இருக்கு. கமிட் பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படியும் 2025 ஆயிடும்னு நெனைக்கிறேன் நானு. ஏன்னா வந்து இதே 2024 ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு. செப்டம்பர், அக்டோபர் அப்புறம் டிசம்பர் 2025ல தான் வருவாருன்ற மாரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சூப்பர். சரி பார்ப்போம். ஃபைனல் தாட்ஸ் எனிதிங் ஆன் விஜய்? அதான் விஜய பொறுத்தவரைக்கும் அவர் என்னன்னா, அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டைல் அவர் என்ன கொள்கைய முன்னெடுக்க போறாரு, என்ன மாரி அரசியல முன்னெடுக்க போறாரு, அவர் தனியா பிரைமரி ஃபோர்ஸா வரப்போறாரா, இல்ல யாராவது ஒரு ஆள எதிர்பார்க்க போறாராங்கிறதெல்லாம் அவரு வந்து தெளிவுபடுத்தணும். நம்ம அதுவரைக்கும் யானைய பார்த்த குருடர் மாரி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அவரோட பின்பம் பெருசு. அது யாருமே மறுக்க முடியாது. திரை பின்பம் பெருசு. ஆனா அரசியல்ல வந்து அவரால சோபிக்க முடியுமாங்கிறது வந்து அவரு எடுத்து வைக்கிற கொள்கையில தான் அடங்கியிருக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன்.